சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக நிறைய இடத்தில் நீ நிறைய பெயரிடம் உதவிகளை எல்லாம் கேட்கத்தான் செய்தாய். ஆனால் யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை. இப்பொழுது கூட ஒரு இடத்தில் சொல்லி வைத்திருக்கிறாய், எனக்கு ஏதாவது வேலை இருந்தாலோ ஏதாவது விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள், உதவியாக இருக்கும் என்று. ஆனால் எல்லோரும் சொல்கிறேன் 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 என்று சொல்கிறார்களே தவிர யாருமே உனக்கு உதவி செய்வது இல்லை. சிலருடைய குணத்தை பார்த்தால் என்றால், சொன்னால் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் வாக்கு கொடுத்தால் செய்து விடுவார்கள். சிலர் என்ன தெரியுமா செய்வார்கள்? சிலர் என்ன செய்வார்கள் என்றால், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கொடுத்தால் வாக்கு கொடுத்தால் செய்வார்கள். ஆனால் சில பேர் என்ன தெரியுமா செய்வார்கள்? செய்கிறேன் செய்கிறேன், நாளை சொல்கிறேன், நாளை மறுநாள் சொல்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அப்படியே நகர்த்தி கொண்டே இருப்பார்களே தவிர செய்ய மாட்டார்கள். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய பேரிடம் உதவி கேட்டு செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி உன்னை ஏமாற்றியது மட்டும்தான் மிச்சம். ஆனால் நீ ஒரு ஆளை மனதார நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அந்த நபர் நிச்சயமாக உதவி செய்வார், நிச்சயமாக நல்லது செய்வார் என்று நம்பிக்கொண்டு இருக்கும் அந்த நபரிடமிருந்து ஆனந்தமான செய்தி, அதாவது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஆனந்தமான செய்தி கிடைக்கும். நானாக ஏதாவது ஒரு ஆனந்தமான விஷயத்தை செய்தேனானால் உன்னுடைய மனமானதோ அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது எந்த விதத்திலாவது ஆனந்தமாக இருந்தாலும் என்னிடம் நீ கேட்பது என்ன? முதலில் நான் உங்களிடம் வேண்டியதை நீங்கள் தாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு உங்களுடைய இஷ்டத்திற்கு எது வேண்டுமானாலும் தாருங்கள் என்று கேட்கிறாய். என்னுடைய தங்கம் எவ்வளவு உரிமையாக என்னிடம் பேசுகிறது என்பதை நான் நினைக்கும் பொழுதே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய தங்கமே, நேற்று நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீ எந்த அளவு வேண்டுமானாலும் என்னிடம் நீ கோபம் கொள்ளலாம். எல்லா உரிமையும் நிச்சயமாக இருக்கிறது. உனக்கு உரிமை இருக்கிறது. காலம் முழுவதும் நீ என்னிடம் சண்டை போடலாம், என்னிடம் கோபம் கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது நான் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களையும் செய்வேன். சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் நடக்கும். நீ செய்யும் விஷயங்களை நான் தடுக்கவும் பார்ப்பேன். அழகான பிள்ளை, நீ சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை செய்வதற்காக இருக்கிறாய். அதுவும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் விஷயங்களோ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. என்னுடைய தங்க பிள்ளையே, உன்னை தேடி நிச்சயமாக சந்தோஷம் வரும் அம்மா. காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திட இந்த சாய் நிச்சயமாக உனக்கு எல்லா நேரத்திலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நிச்சயமாகவே இருப்பேன். எப்பொழுதும் இந்த சாய் உனக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் பல நேரத்தில் உனக்கு உதவிகரமாகவும் பாதுகாப்பாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா இடத்திலும் உனக்கு துணையாகவும் நானே இருப்பேன். தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். சந்தோஷம் இருக்கிறது தங்கமே. சந்தோஷமானது எங்கும் உன்னை விட்டு போவதில்லை. எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறது சந்தோஷம். கவலைகளை நினைத்து கவலைப்படாதே. சந்தோஷம் வந்துவிட்டது. சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கும் என்று நம்பு. 1000 பேர் 1000 வார்த்தைகளாக உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் உன் மனதை நீ காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நீ கவலைப்பட்டு விட்டாய். இனிமேல் பிறக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை கொண்டு வந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சேர்க்கும். யார் மூலமாக உனக்கு உதவிகளை பெற வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அவரை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய பாதுகாப்பாகவும் உனக்கு அனைத்து இடத்திலும் உதவிகரமாகவும் நீ தேடும் இடத்தில் மிகப்பெரிய ஒரு உதவியை உனக்கு கொடுக்கவும் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் நீ உன்னுடைய மனதை துவள விட்டுவிடாதே. பணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உதவி எந்த இடத்தில் உனக்கு தேவைப்படுகிறதோ மனதார என்னுடைய பெயரை மட்டும் சொல்லி கூப்பிடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். காலம் முழுவதும் உன்னை
தோற்று அதை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்க வேண்டாம். எல்லா நாளையும் மாற்றுவேன். எல்லா நாளையும் உனக்கு பிடித்ததாகவே அமைத்து உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் சில குறைகள் எல்லாம் இருக்கிறது. மேலும் மேலும் அந்த குறைகளை எல்லாவற்றையும் நான் சரி செய்து நீ எந்த காரியம் செய்தாலும் சரிதான். அதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டால் பொன்னாக மாறும் என்றெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் வெற்றி 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 மட்டுமாக இருக்கும். காலம் முழுவதும் இந்த சாயுடைய கருணை பார்வையும் உன்னுடைய அனைத்து தெய்வங்களும் உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் உன்னை தூக்கிவிடவும் நாங்கள் இருக்கிறோம். தேவையே இல்லாமல் கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இரு. சந்தோஷத்தோடு இரு. தேடும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தருகிறேன். எந்த ஒரு இடத்திலும் நான் இல்லையோ என்று நினைத்து விடாதே. நான் இருப்பேன். எல்லா இடத்திலும் உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தருவேன். அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிகமாக நிம்மதிகளையும் தந்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய கடமையிலிருந்து நான் ஒரு நாளும் மீற மாட்டேன். நீயும் உன்னுடைய கடமையை செய். நிச்சயமாக நீ வணங்கும் அனைத்து தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை சீக்கிரமாகவே செய்து உன்னை வாழ வைப்பார்கள். கண்களை எப்பொழுதும் திறந்து வைத்து கொண்டே இரு. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் இருளாகவே இருக்கிறதே என்று நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை இருளாக இருக்கும். அதுவே வெளிச்சமாக மாறும். வெளிச்சம் இருக்கிறது, நிச்சயமாக நம் போகும் பாதை மிக சரியானது தான், எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்தால் எல்லாம் மாறிவிடும். ஐஸ்வர்யங்கள் வந்து சேரட்டும். சதா சர்வகாலமும் அனைத்தும் உனக்கு கிடைத்திடும். நன்மைகளானது பிறந்திடும். இந்த சாயின் கருணை பார்வை எப்பொழுதும் உன்னோடு இருந்திடும். நம்பிக்கையாக இருங்கள். எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பாகிறேன். நானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து வாழ வைக்கிறேன். மனதால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இரு. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக நான் போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். சந்தோஷத்தோடு இருக்க வேண்டிய வயது இது. சந்தோஷமாக இருங்க. காலம் முழுவதும் நான் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களை நானே பெரிதாக்கி துரோகிகளை அழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையாக வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உங்களுடைய கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.